தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/5/2024 சனிக்கிழமை உத்தரம் நட்சத்திரம் இரவு 1:44 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சனி பகவானை பற்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை மந்தன் செய்வதைப் போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான்னு ஒரு பழமொழி. நினச்சா சனி அள்ளி கொடுக்குமா, கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு. சனிங்கிற இந்த 2 எழுத்தை கண்டாலே எல்லோருமே பயப்படுவாங்க. 7.5 சனி வந்துருச்சு, வேலையெல்லாம் போயிடுச்சு, கல்யாணம் முடியுன மாதிரி இருந்து கை நழுவி போயிடுச்சு, இது மாதிரி பல வாய்ப்புகளெல்லாம் வந்து விட்டு போச்சு, எல்லாம் இந்த சனி வந்ததுலேருந்து போச்சு ஐயா அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதான். ஏன்னா சனி நீதிமான் நியாயவான் அப்படிங்கிறாங்க. அது இருக்கக்கூடிய இடம் எப்படி அப்படின்னா மகரம் கும்பம் சொந்த வீடு. அது உச்சம் பெறுறது எதில் அப்படின்னா துலாம் ராசியில். துலாம் ராசிக்கு சின்னம் என்ன தராசு மாதிரி நேர்மையாக நடக்கக்கூடியது. அது அனுபவத்தை நிறைய கற்றுக் கொடுக்கும். சனியச ஒருத்தருக்கு வந்தால் அனுபவத்தின் வாயிலாக நிறைய படிப்பினைகள் அவங்களுக்கு வருது. சனிக்கு கவசங்கள் உண்டு. எப்போவுமே சனிக்கிழமை வந்தால் சனி சன்னதியில் போய் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய மக்கள் அர்ச்சனை பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா பிரச்சனைகள் மக்களுக்கு அதிகரிச்சிருச்சு. ஆகையினாலே அவங்களெல்லாம் அர்ச்சனை பண்ணுறதுக்காக சனி சன்னதிக்கு போய் இங்கே காத்துக்கிட்டு இருப்பாங்க. சனிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கருப்பு வஸ்திர தானம் கொடுப்பாங்க. அதுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி நல்ல எண்ணெயில் அதுக்கு குளிப்பாட்டி, அதாவது அதுக்கு நல்ல எண்ணெயை அது மேலே ஊற்றி அபிஷேகங்கள் செய்து அதுக்கு பிறகு எள்ளோதரை போட்டு வழிபாடு வச்சுக்குவாங்க. சனி கவசத்தில் ஒரு பாரா உண்டு, ஒரு பாடல். கருப்பினில் ஆடை ஏற்றாய், காகத்தில் ஏறி நின்றாய், இரும்பினை உலோகமாக்கி எழுதனில் பிரியம் வைத்தாய், அரும்பினில் நீல வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய், பெரும்பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருக நீ என ஒரு அந்த பதிகம் உண்டு. அதாவது கருப்பில் அதுக்கு ஆசை வச்சுச்சான். அதனால் சனி ஆதிக்கம் இருக்கவங்க கருப்பு வண்ணத்தை நல்லா உபயோகப்படுத்தலாம். கார் வச்சுக்கிட்டாலும் சரி, வண்டி வச்சாலும் சரி, அல்லது போடக்கூடிய ஆடையாக இருந்தாலும் கருப்பில் வச்சுக்கலாம். நீலக்கலர் வண்ணத்தில் உள்ள பூக்களை அதுக்கு அணிவிச்சா அது ரொம்ப சந்தோஷப்படும். பொதுவாக சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சனி பிடிக்காத தெய்வங்கள் 2, அது உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஒன்று விநாயகர், மற்றொன்று அனுமன். எப்படி அது 2ம் தப்பிச்சிச்சு, அதை கும்பிட்டா எதனால் சனியினுடைய ஆதிக்கத்திலேருந்து நமக்கு விடுபட இயலுங்கிறத பற்றி இந்த தந்தி தொலைக்காட்சியிலே உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி, இன்று சனிக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபட்டால் சஞ்சலங்கள் அகலும், சந்தோஷங்கள் கூடும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று போராட்டங்கள் விலகி புது திருப்பங்கள் ஏற்படுகின்ற நாள். புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைக்கும், பொருளாதார நிலை உயரும். புதன் உங்கள் ராசியில் இருப்பது யோகம்தான். 6க்கு அதிபதி இருப்பதனாலே புதிதாக உத்தியோகத்திற்காக ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஆபரண சேர்க்கையும் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு மிகுந்த யோகமான நாள். உங்கள் ராசியிலேயே சுகாதிபதி சூரியன் இருக்கின்றார். சுகங்களும் சந்தோஷங்களும் சேரும். பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைக்கும். உங்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்களும் பொறுப்புகளும் கூடுதலாக கிடைக்கும். குரு ராசியில் இருப்பதனாலே பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10ஆம் இடம் பலம் பெற்றிருக்கின்றது. தொழில் உத்தியோகம் சிறப்பாகவே இருக்கும். கைகளிலே பணப்புழக்கம் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆரோக்கியமும் சீராகி ஆனந்தப்படுத்தும். இப்பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 7-10க்கு அதிபதியான குரு 12இல் இருக்கின்ற பொழுது கல்யாண கனவுகள் நனவாகலாம், சுப செலவுகள் ஏற்படும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் லாபஸ்தானத்திலே தனாதிபதி சூரியனும் குருவும் இருக்கின்றார்கள். எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீரும். கடல் பயண வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கைகூடலாம். உத்தியோகத்தில் அயல்நாட்டிலிருந்து அழைப்புகள் வருகிறதே, செல்வோமா என்று சிந்திப்பவர்கள் ஒருமுறை சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்துவிட்டு முடிவு செய்து கொள்ளலாம். பயணங்கள் பலன் தரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் குடும்பத்திலே பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். சேமிப்புகள் கரைகிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் 10இல் குரு இருப்பதனாலே உத்தியோகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். சந்திரனோடு கேது, மனதுக்காரகன் சந்திரனோடு கேது இருந்தால் மன அமைதி குறையும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள்
அருகிலேயே இருக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைப்பது போல் இருப்பதை அது தடுத்து நிறுத்தலாம். எனவே உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பக்கத்தில் இருப்பவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இன்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இல்லம் தேடி இனிய தகவல் வருகின்ற நாள். நல்ல காரியங்கள் இல்லத்திலே நடைபெறும். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் அதன் பார்வை 2-12 பதிவதனாலே பயணங்களால் பலனுண்டு. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்திலே சுப செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சியில் வெற்றி உண்டு. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். திருமண முயற்சிகள் கைகூடலாம். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஒற்றுமைகள் பலப்படும். அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்திலே புதன் சுக்கிரனோடு இருக்கிறார். புத சுக்கிர யோகம் இருப்பதாலே ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. உத்தியோகத்திலே உங்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கும். மேலதிகாரிகளும் உங்களுக்கு கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். பணியில் கூட நீங்கள் பக்குவமாக நடந்து கொண்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்திலே சூரியன் 9க்கு அதிபதி 6இல் இருப்பதாலே தந்தை வழியில் சில விரோதங்கள் வரலாம். பாக பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருக்கும். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். 3இலே சனி இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் சில முட்டுக்கட்டைகள் வரலாம். அதிலிருந்து விடுபட இன்று கிழமை சனி என்பதனாலே சனி பகவானை வழிபடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2இலே சனி, 7ரை சனியிலே இப்பொழுது குடும்ப சனி. குடும்பத்தில் நல்ல காரியம் நடைபெற வேண்டும். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆரோக்கியத்தில் தொல்லை, கழுத்து வலி, கால் வலி, மூட்டு வலி என்று ஏதாவது ஒரு வலிகள் வரலாம். அதே நேரத்திலே 3இலே ராகு இருப்பதால் உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்திலே கையை விரிக்கலாம். மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம். அதே நேரம் சனிக்கிழமை என்பதனாலே இன்று அனுமனை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். எவ்வளவு பணம் வந்தாலும் வந்தவுடன் உங்களுக்கு செலவாகிவிடும். அரசியல்வாதிகளாலும் அருகில் இருப்பவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது. நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அது நடைபெறாமல் போகலாம். எனவே அதிலிருந்து நீங்கள் விடுபட இன்று கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சனி என்பதனாலே சனி பகவான் சன்னதிக்கு செல்லுங்கள். எழுதீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். சனி கவசம் பாடுங்கள். சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். நெருக்கடி நிலையை சமாளிக்க பிறரின் நிதி உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம். வாங்கிய இடத்தை வெற்றிவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்கள் மீண்டும் புது இடம் வாங்கும் யோகம் கூட உண்டு. இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.